போய் சொல். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்படியா? விலகுகள். பெண்ணே, நீ யார்? உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னிடம் கேட்காமல் உள்ளே வந்திருப்பாய்? ஆறாவது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேக்கால் ஈற்று கொன்றானே தன் மகளை மதே தேக்கால் ஈற்று கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்புடையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலனின் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கள்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவன் கள்வன் அல்ல. அதற்கு ஆதாரம்? இதோ இந்த சிலம்பே ஆதாரம். உன் சிலம்பில் என்ன உள்ளன? என் சிலம்பில் மாணிக்கக் கற்கள் உள்ளதே. என் கோபெருந்தேவியின் சிலம்பில் முத்துக்கள் உள்ளன. யாரங்கே அந்த கள்வன் கோவலனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை கொண்டு வாருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் அரசே. இதோ எனது சிலம்பை உடைக்கிறேன். இதோ அரசியின் சிலம்பு. உன் கோவலனின் சிலம்பு. பார்த்தாயா மாணிக்கக் கற்கள்? தவறிழைத்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு நானே கள்வனாகி விட்டேனே. உன் கணவன் கள்வன் அல்லன். யானோ அரசன், யானே கள்வன். என்னை மன்னித்து விடு. உனக்கு எதுக்கு இந்த வாள்? உனக்கு எதுக்கு இந்த மணிமகுடம்? உனக்கு எதுக்கு இந்த வெண்கொற்ற கொடை? எனக்கு இந்த மணிமகுடமும் வேண்டாம், இந்த வெண்கொற்ற கொடையும் வேண்டாம், இந்த வாளும் வேண்டாம். என் உயிர் இதோடு முடிவடையட்டும்.